ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 700 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பில்டிங் மெட்டீரியல்ஸ் காஸ்ட் பார்த்துடலாம். ஸோ சிமெண்ட் வந்து எவ்வளோ தேவைன்னா 380 பேக்ஸு. ஸோ ஒரு பேக்கோட ரேட் வந்து 310 ருபீஸ்னால் 1,70,800. பிரிக் வந்து 15,000 நம்பர் தேவையாக இருக்குது. ஒரு பிரிக்கோட ரேட் வந்து 10 ருபீஸ் எடுத்திங்கன்னா 1,50,000. சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8 ருபீஸ்க்கு கிடைக்கும். ஸ்டீல் வந்து 2.5 டன் 70,000 போட்டிங்கன்னா 1,75,000 ஆகும். ஸோ இந்த ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொத்தமாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கலாம். அடுத்து எம்சன் வந்து 12 யூனிட்ஸ் தேவை. ஸோ ஒரு யூனிட்டோட ரேட் வந்து 5,500. நெக்ஸ்ட்டு பி சன் பிளாஸ்டரிங் சன் வந்து 8 யூனிட். ஒரு யூனிட்டோட ரேட் வந்து 6,500 போட்டிங்கன்னா உங்களுக்கு 52,000. அடுத்தது 3/4 இன்ச் ஜல்லி 11 யூனிட்ஸ் அட் 4,500 ருபீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 49,500 வரும். 1/2 இன்ச் ஜல்லி 5 யூனிட் 4,500 ருபீஸ்னால் 22,500. அடுத்து கிராபல், அதாவது பேஸ்மெண்ட் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மேடை மண் சொல்லுவாங்களே, ஸோ அது வந்து உங்களுக்கு 10 யூனிட்ஸ் தேவை. அட் 2,000 ருபீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 20,000 ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக உள்ள பில்டிங் மெட்டீரியல்ஸ் காஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 6,52,800 ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா டைல்ஸு. ஸோ ஃப்ளோர் டைல்ஸ். ஸோ 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு டைல்ஸோட ரேட் வந்து 60 ருபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45,000 ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற டைல்ஸை பொறுத்து உங்களுக்கு ரேட்டு மாறும். ரேட் வந்து உங்களுக்கு 55 to 70 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த டைல்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேட் வந்து மாறும். வால் டைல்ஸோட ரேட் வந்து 55 ருபீஸ் எடுத்துட்டிங்கன்னா 24,750. கிரானைட், ஸோ உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டாப்பு, படிக்கட்டு இதிலெல்லாம் நீங்கள் போடுவீங்க. ஸோ அட் 100 ருபீஸ் எடுத்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு 10,000 ஆகுது. நெக்ஸ்ட்டு வுட்டு. ஸோ மெயின் டோர், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடாகவே அவைலபிளாக இருக்கும் வித் ஃப்ரேமோட. ஸோ 25,000. பெட்ரூமில் வந்து 2 டோர், ஸோ 20,000. மெயின் விண்டோ வந்து 13,000. அதர் விண்டோ, ஸோ ஒரு ரூமுக்கு 2 விண்டோ போட்டிங்கன்னா 8 விண்டோஸ் வரும். ஒரு விண்டோட ரேட் வந்து 5,000 40,000. நெக்ஸ்ட்டு டாய்லெட் டோர், ஸோ 2 டாய்லெட், ஸோ அது 2 டோர் பார்த்தீங்கன்னா 3,500 ருபீஸ் ரேட்னா 7,000 ஆகும். வென்டிலேட்டர் 2 வென்டிலேட்டர் 1,500 ருபீஸ் ரேட் போட்டிங்கன்னா 3,000 ஆகும். நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் மெட்டீரியல், ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைல்ஸ்லேருந்து இதை ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 3,57,750 ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் காஸ்ட் வந்து இவ்வளோ இருக்குது. அடுத்தது டைல்ஸு, வுட்டு, நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா அந்த மெட்டீரியல்ஸ்லாம் சேர்த்திங்கனாலே மெட்டீரியல்ஸ் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 10,10,550 ருபீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லேபர் காஸ்ட்டு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் 700 ஸ்கொயர் ஃபீட். ஸோ இந்த லேபர் ரேட் வந்து நீங்கள் எந்த இடத்துல கட்டுறீங்களோ அதை பொறுத்து மாறும். ஸோ 450 ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கனாலே 3,15,000 ஆயிடும். ஸோ இந்த ரேட்லாம் கொஞ்சம் மாறும். அடுத்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் 56,000. நெக்ஸ்ட்டு பெயிண்டருக்கு கொடுக்குற வேண்டிய காஸ்ட்டு 70,000. கார்பென்ட்ரி ஒர்க்ஸ், இந்த மாதிரி டோரு விண்டோலாம் ஃபிட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்க்கெல்லாமே 40,000. நெக்ஸ்ட்டு டைல் ஒட்டுறதுக்கு டைல் லேபர் பார்த்திங்க அப்படின்னா 20 ருபீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கனாலே 24,000 ஆகிடும். கிரானைட் ஒட்டுறதுக்கு அட் 80 ருபீஸ் போட்டிங்கன்னா 8,000 ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் காசு செலவாகும். ஸோ அதெல்லாம் 25,000 போட்டு ஆட் பண்ணிங்கனாலே 5,38,000 ஆயிடுது. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் காஸ்ட் பார்த்துட்டோம். இது வந்து 10,10,550 ஆகுது. லேபர் காஸ்ட் வந்து இவ்வளோ ஆகுது 5,38,000. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு 15,48,550. ஸோ இந்த ரேட்டு தான் நீங்கள் வந்து கான்ட்ராக்டர் எதாவது கொடுத்து பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு, ஸோ இதை போட்டு தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதோடு முடியுதுன்னா முடியல, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்முடைய செலவுகள் போட்டு தான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளான் அப்ரூவல், அடுத்தது இபி, இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து காஸ்ட் வந்து 70,000. ஸோ செப்டிக் டேங்க் கட்டுற மாதிரி இருந்தால் 80,000. சம்பு 1 லேக் ஆகும். காம்பவுண்ட் வாலு கட்டிட்டீங்க, பேவர் பிளாக் போட்டு கேட்லாம் போட்டிங்கனாலே இது 1 லேக் to 1.2 கிட்ட வரும்.
ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே நம்ம வந்து போர்லாம் போட்டுருவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 1 லேக் ஆகும். ஸோ இதெல்லாமே எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 4,50,000 ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 15,48,550. ஸோ இங்கே வந்து ஒரு 4,50,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 19,98,550. அப்போது ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ ஆகும்னா 20 lakhs ஆகும். ஸோ இந்த காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸை பொறுத்து கொஞ்சம் மாறும். நீங்கள் வந்து நல்ல பிராண்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். சப்போஸ் கிராஸ் வால் வந்து அதிகமாக போட்டு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிக்கு குவான்டிட்டி ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகும். எந்த இடத்துல நீங்கள் கட்டிங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எலிவேஷனுக்கு சப்போஸ் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கட்டினீங்க அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். எந்த இடத்துல நீங்கள் கட்டுறீங்க, எவ்வளோ மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, லேபர் எப்படி அவைலபிளாக இருக்குது, அதை பொறுத்து என்ன பண்ணணும்னா அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ தோராயமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 20 lakhs வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் பில்ட் ஃபார் 700 square feet house. So that's all. Thank you for watching. If you like this video, subscribe our channel and follow our channel for more updates.